கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தியை கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய், பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருக்கிற பரிசுத்தர் எல்லா நல்ல காரியங்களையும் செய்து முடிப்பார். விசேஷமாக 1 பேதுரு 3 அதிகாரம் 18 வசனம் 19 அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று. எனக்கு பிரியமான தேவச்சனமே, மாம்சத்தில் வெளிப்பட்ட அண்ட சராசரங்களையும் படைத்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதரும் நரகத்துக்கு போகக்கூடாது, பாவம் செய்த மனிதர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக பரலோகத்துக்கு குறியவர்களாய் மாற வேண்டும் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவருக்கு இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பதாக மரித்த நோவா காலத்தில் மரித்த கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் அந்த ஆவிகளும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி ஆவில போய் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். எவ்வளோ நல்லவர் பாருங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதன் நோக்கம். ஆக எனக்கு பிரியமான தேவ ஜனமே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றினார். சிலுவையில் ரத்தத்தை சிந்தி, சிலுவை நாயகன் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர், நம்மை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். God bless you. God bless you.